சோனி சைட்லேருந்து இப்போ தான் ஒரு நல்ல விஷயமே வந்திருக்கு. அது என்னன்னா ஸ்பைடர்மேன் 4க்கான அஃபிஷியல் டைரக்டர் யாருன்னு எம்சியூலையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சோனி சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது யாருன்னா டேனியல் கிரிட்டன். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சாங்சி மூவி பார்த்துருப்போம், அந்த மூவி எடுத்தவர். அது போக இப்போதைக்கு ஒண்டர்மேன் அந்த மூவியும் டைரக்ட் பண்ணியாச்சு, அந்த மூவியும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது போக இன்னொரு மூவி எடுக்க வேண்டியது, அதாவது நம்ம கேங் டைனசிட்டியும். பட் கேங் டைனசிட்டி மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அவர் தான் ஸ்பைடர்மேன் 4க்கான டைரக்டராக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அவர் ஏற்கனவே நான் 2 படம் பண்ணி 2 படமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சாங்ஸியும் ஓரளவுக்கு பெட்டரான மூவி தான். அதே மாதிரி இந்த மூவி எடுத்துக்கொண்டு வந்தாலும் நல்லாவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் 4க்கான டைரக்டரை கன்ஃபார்ம் பண்ணதே ஒரு நல்ல விஷயம் எம்சியூவில். அது போக ரைட்டர்ஸையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபார் ஃப்ரம் ஹோம் அந்த படத்துக்கு தான் ரைட்டர்ஸ் தான். அவங்க அந்த படத்தை ஓரளவுக்கு நல்லாவே எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தையும் நல்லா எழுதுவோம் நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேன் 4 கூடி சீக்கிரம் வந்துருந்தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போதைக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. கூடி சீக்கிரத்தில் அதாவது 1 or 2 months இதுக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் தாட்ஸ் சொல்லுங்கள்.